வணக்கம். பகல் இரவு பாராமல் நம்முடைய நுரையீரல் ஒரு நாளைக்கு 25,000த்திற்கும் மேற்பட்ட முறை சுவாசித்து உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை காற்றில் இருந்து பிரித்து கொடுக்கின்றது. மேலும் இரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை பிரித்து வெளியே அனுப்புகின்றது. மேலும் தற்போது பலரையும் தாக்கும் வைரஸ் நுரையீரலைத்தான் தாக்குகின்றது. நுரையீரல் செல்களின் கெட்டியான சளியாக அது இருக்கும் என்று கூறுகிறார்கள். எனவே நுரையீரல் பலப்படவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் இந்த 5 உணவுகள் உதவும். வீடியோவை முழுமையாக பார்க்க தவறாதீர்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்து ஒரு ஷேர் செய்யுங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள். பாட்டி வைத்தியத்தில் இருமலுக்கு கைகண்ட மருந்து பால், மிளகு மற்றும் மஞ்சள் ஆகியவைதான். லேசாக இருமினாலே வீட்டில் மிளகு, மஞ்சள், பால் ஆகியவையே முதல் வைத்தியமாக கிடைக்கும். சளி, தொடர்ந்து இருமல் எல்லாமே மூச்சுக்குழாய் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பாதிப்பே என்பதை உணர்ந்தவர்கள் நமது முன்னோர்கள். பாலை நன்றாக காய்ச்சி மிளகை நுணுக்கி அதில் சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்து குடித்து வந்தால் நுரையீரலுக்கு வலு கிடைக்கும். மஞ்சள் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நிறைந்துள்ளது. இதில் இருக்கும் குர்குமின் என்னும் பொருள் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வேகமாக அதிகரிக்கக்கூடியது. தற்போது உங்களை காத்துக்கொள்ள உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். அதற்கு தினமும் 1 கப் பாலில் 2 சிட்டிகை மிளகுத்தூள், 1 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து பால் குடித்து வருவது நிச்சயம் பாதுகாப்பாக இருக்கும். மசாலா பால் என்பதால் குழந்தைகளும் குடித்து விடுவார்கள். இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம். இதனால் நுரையீரல் நன்றாகவே பலப்படும். நோய் தொற்றையும் சமாளிக்கலாம். அடுத்ததாக பூண்டு பால் குடித்து வந்தால் நுரையீரல் நன்றாகவே பலப்படும். ஒரு பாத்திரத்தில் பாலை ஊற்றி அதில் பூண்டை தட்டி போட்டு சிறிது நேரம் கழித்து பூண்டு நன்கு வெந்ததும் பனங்கற்கண்டு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள் ஆகியவற்றை சேர்த்து சிறிது நேரம் கொதிக்க வைக்க வேண்டும். அதன் பிறகு இறக்கி பூண்டை நன்கு மசித்தால் பூண்டு பால் தயார். பூண்டு இயற்கையாகவே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஒரு பொருள். பூண்டை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் நுரையீரல் புற்றுநோய் வருவதை தடுக்க முடியும். பூண்டில் இருக்கும் அலிசின் எனும் ஆன்டிபயாட்டிக் சத்து நுரையீரல் தொற்றை உண்டாக்கும் வைரஸ், பாக்டீரியாக்களை அழிக்கும் வல்லமையை கொண்டது. தினந்தோறும் இரவு பூண்டு பால் குடித்து வந்தால் நுரையீரலில் தொற்று பரவாமல் வலிமையாக வைத்திருக்கலாம். சுவாச குழாயில் ஆழமாக மூச்சை இழுத்து விடுவதற்கு பூண்டு நன்றாகவே உதவக்கூடும். மேலும் இரத்த நாளங்களை அமைதிப்படுத்தி இரத்த சிவப்பணுக்களுடன் சேர்ந்து ஹைட்ரஜன் சல்பைடின் உற்பத்தியையும் பூண்டு அதிகரிக்கும். ஏன் என்றால் ஹைட்ரஜன் சல்பைடு தான் உடலில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். இடுப்பு வலி, மூட்டு வலி, வாய்வு பிடிப்பு மற்றும் கால்வலி போன்ற பிரச்சனை உள்ளவர்கள் பூண்டை பாலில் சேர்த்து காய்ச்சி குடித்து வந்தால் நல்ல பலனை காணலாம். பூண்டு கலந்த பால் உடல் பருமனை குறைத்து இதயத்தில் ஏற்படும் அடைப்புகளையும் நீக்கி இரத்தத்தில் சேரும் கொழுப்புகளை குறைக்கின்றது. இரத்த அழுத்த பிரச்சனையை கட்டுப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கி பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு பிரச்சனையையும் குணமாக்குகின்றது. தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் பூண்டு பாலை குடித்து வந்தால் தாய்ப்பாலின் சுரப்பு அதிகரிக்கும். அதிலும் பிரசவம் முடிந்த பிறகு பூண்டு பாலை குடித்து வந்தால் குழந்தைக்கு தினமும் போதிய அளவு தாய்ப்பால் கிடைக்கும். முக்கியமாக இந்த நேரத்தில் நுரையீரல் அழற்சியை குணமாக்க பூண்டு பால் அவசியம் ஒவ்வொருவரும் குடிக்க வேண்டும். அடுத்ததாக துளசி. தினமும் காலை சூரியோதயத்திற்கு பிறகு வெறும் வயிற்றில் துளசி இலைகளை கைப்பிடி அளவு பறித்து அலசிவிட்டு அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிட்டால் நுரையீரல் பிரச்சனை வாழ்வில் வரவே வராது. சுவாச பிரச்சனை இருப்பவர்கள் 1 மண்டலத்துக்கு துளசியை மென்று சாப்பிட்டு வந்தால் சுவாச பிரச்சனை சீராகும். ஆஸ்துமா பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் துளசியை சாப்பிட்டால் நுரையீரலை காப்பாற்றும். அதில் தொற்றுக்கள் ஏற்படாமல் தடுக்கும். நாள்பட்ட ஆஸ்துமா நோய் கூட கட்டுப்படும். துளசி சாற்றில் தேன், இஞ்சி சாறு கலந்து குடித்து வந்தால் தொண்டை கரகரப்பு நீங்கும். வறட்டு இருமல், சளி இருமல் இருப்பவர்கள் துளசியை மென்றாலே பலன் காணலாம். தற்போது கோவிட் தொற்று பிரச்சனை வராமல் இருக்கவும் நுரையீரலை பலப்படுத்தவும் இந்த உணவுகள் நிச்சயம் தேவை என்றே சொல்ல வேண்டும். துளசி நுரையீரலை மட்டுமா பலப்படுத்துகின்றது? உடலில் வெப்பம் அதிகமாக இருந்தால் தலைவலி வரக்கூடும் என்பது தெரியும். ஆம், அப்படி வரும் தலைவலிக்கு துளசி மிகவும் சிறப்பான நிவாரணி. அதற்கு துளசியை அரைத்து அதில் சந்தன பொடி சேர்த்து கலந்து நெற்றியில் பற்று போட்டு வந்தால் நல்ல நிவாரணம் கிடைப்பதோடு உடல் சூடும் குறையும். மேலும் ஈறுகளில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலோ அல்லது வாய் துர்நாற்றம் அடித்தாலோ அப்பொழுது துளசியை உலர வைத்து பொடி செய்து அத்துடன் கடுகு எண்ணெய் ஊற்றி பேஸ்ட் செய்து ஈறுகளில் தடவி தேய்த்து கழுவ வேண்டும். இவ்வாறு செய்தால் வாய் பிரச்சனைகள் அகலும். மன அழுத்தம் என்பது தற்போது அதிகமாக உள்ளது. உங்களுக்கு மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசை இருந்தால் துளசி இலையை தினமும் சாப்பிட்டு வாருங்கள். இதனால் அதில் உள்ள அடாப்டஜன் மன அழுத்தத்தை குறைக்கும்.
அடுத்து வெற்றிலை. முன்னோர்கள் மிக கொடிய நோய் நொடிகள் ஏதுமின்றி வாழ காரணமாக இருந்தது அவர்களின் சிறந்த உணவு பழக்கம்தான். நமது நாட்டின் பாரம்பரியத்தில் எந்த ஒரு விருந்து நிகழ்ச்சியிலும் இறுதியாக வெற்றிலை சாப்பிடும் பழக்கம் பல காலமாக பின்பற்றப்படுகின்றது. இந்த வெற்றிலை போட்ட பாட்டிகள் பாட்டன்கள் 70 வயதை தாண்டியும் சுவாச கோளாறுகள் எதுவுமின்றி ஆரோக்கியமாக இருந்தார்கள். பற்கள் உறுதியாக இருந்தது, கண் நன்றாக தெரிந்தது, ஜீரண மண்டலம் சரியாக இயங்கியது. பிற்காலத்தில் வந்தவர்கள் வெற்றிலையோடு புகையிலையை கலந்து வெற்றிலை போடுவதை தீய பழக்க வழக்கங்களில் சேர்த்துவிட்டார்கள். நுரையீரல் பலமாக இருக்க வெற்றிலையின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லைங்க, வெற்றிலை ஒரு சிறந்த கிருமி நாசினியாக செயல்படுகின்றது. வெற்றிலை இயற்கையிலேயே மனிதர்களின் உடல் நலத்திற்கு உதவும் இயற்கை ரசாயனங்கள் அதிகம் கொண்ட ஒரு பயிர் செடியாகும். தொற்று கிருமிகளால் நோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் தினமும் சில துளிகள் வெற்றிலை சாறுகளை அருந்துவது அந்த நோய் கிருமிகளை அழிக்க உதவும். காயங்கள், ஆறி வரும் புண்கள் போன்றவற்றிலும் வெற்றிலை சாறுகளை விட்டு வர அதில் இருக்கும் கிருமிகள் அழியும். வலி, எரிச்சல் போன்றவை குணமாகும். இதைவிட முக்கியமாக சிறுநீரக கோளாறுகளை நீக்குகிறது என்றால் பாருங்களேன். முதியவர்கள் மற்றும் சிறுநீரக உறுப்புகளில் பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதில் சில பிரச்சனைகள் ஏற்படும். இப்படிப்பட்டவர்கள் வெற்றிலை சாற்றை அவ்வப்போது பருகி வந்தால் சிறுநீர் சம்பந்தமான உறுப்புகளில் இருக்கும் நச்சுகள் நீங்கும். சிறுநீர் அதிக அளவு பெருகி சீரான கால இடைவெளியில் சிறுநீர் கழிக்கச் செய்து உடல் நலத்தை மேம்படுத்தும். அடுத்ததாக சிட்ரஸ் பழங்கள். புளிப்புச்சுவை பலருக்கு பிடிக்காதுதான் என்றாலும் புளிப்பு மற்றும் இனிப்பு சுவை கொண்ட சிட்ரஸ் வகை பழங்களில் நுரையீரலை பலப்படுத்தும் எண்ணற்ற நன்மைகள் இருக்கின்றன. ஆதலால் கமலா ஆரஞ்சு, எலுமிச்சை, திராட்சை போன்ற பழங்களை தொடர்ந்து சாப்பிட்டு வாருங்கள். மேலும் தினமும் 100 மில்லிகிராம் அளவிற்கு வைட்டமின் சி நிறைந்த இந்த உணவுகளை சாப்பிட்டால் நுரையீரல் பாதிப்பு, இதில் சேர்ந்துள்ள அழுக்குகள் அனைத்திற்கும் தீர்வு கிடைத்துவிடும். சீட்லெஸ் திராட்சை பழங்களை தயவு செய்து வாங்காதீங்க. அது மரபணு மாற்றப்பட்டது. ரோட்டோரங்களில் மலிவாக கிடைக்கும் கருப்பு நிற திராட்சை பழங்களை வாங்கி சாப்பிடுங்கள். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், புரோக்கோலி போன்ற உணவுகள் நுரையீரல் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பை தடுக்கின்றன. தினசரி போதுமான அளவு தண்ணீர் அருந்த வேண்டும். இது உடலில் நீர் இழப்பு ஏற்படுவதை தடுக்கும். சிகரெட் புகைத்தல் நுரையீரலை பாதிக்கும். சிகரெட் மட்டுமல்ல, எந்த ஒரு புகையையும் தவிர்ப்பது நுரையீரலுக்கு மிகவும் நல்லது. தினம் 10 நிமிடம் மூச்சு பயிற்சி செய்யுங்கள். முடிந்தால் வீட்டிலேயே 8 வடிவ நடைப்பயிற்சி செய்து பழகுங்கள். நலமுடன் வாழ வாழ்த்துகின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றோம். மேலும் மிகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இங்கு கூறப்பட்டுள்ள உணவு வகைகளை தவறாமல் தினந்தோறும் எடுத்துக்கொள்ளுங்கள். வரும் நோய்களில் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோவிற்கு மறக்காமல் ஒரு லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் கேளுங்கள். மேலும் பயனுள்ள தினசரி மருத்துவ பொக்கிஷங்களை பெற ஹலோ ஆப்ல நலமுடன் வாழ ஐடியை ஃபாலோ செய்யுங்கள். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.